இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாட்களாக தேவன் நமக்கு இன்றைக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தியானித்து வருகிறோம். முதலாவதாக நாம் தியானித்தது இன்றைக்கு ரட்சிப்பு. அடுத்து நாம் நேற்று தியானித்தது இன்றைக்கு ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வது. இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மீட்பு மற்றும் விடுதலை. அப்போது இன்றைக்கு கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மீட்பு, ஒரு விடுதலை தருகிறதற்காக இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை பார்ப்போம் என்றால் யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காணும் எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எகிப்தியரின் அந்த பைபிள் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களை 400 வருஷமாக நினைச்சுறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த கஷ்டத்தில் அவங்க தேவனை நோக்கி முறையிடும் போது மோசேக்கு தேவன் தரிசனமாகி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வர்றதுக்கு என்ன செய்றாரு, அவரை ஆயத்தம் பண்ணி அதன் மூலமாக நிறைய காரியங்களை தேவன் என்ன செய்றாரு, இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் இடையில வித்தியாசத்தை உண்டு பண்ணுறார். அந்த பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி 10 விதமான வாதைகள் மத்தியில் இஸ்ரவேலின் தேவன் யார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், என் ஜனங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுகிற தேவன் என்பதை அந்த மக்களுக்கு என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்குறார். பாருங்க, அங்கே இருக்கிறோம் பேனு, வண்டுகள், தவளைகள், அங்கே ரத்தமாக மாறிடும் நதிகள், தண்ணி இருக்காது, கல்மழை இருக்கும், கொள்ளை நோய் இருக்கும், காரிருள் இருக்கும், தலைப்பிள்ளை சங்காரம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எதுவுமே எங்கே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் மத்தியில். இன்றைக்கு நான் கூட நைட்டு ஜெபிக்கும்போது, அன்றைக்கு எனக்கு முன்னாடி டீச் பண்ண ஒரு டீச்சர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் ஜெபிக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் நிலைக்கால்களில் மேற்சட்டத்தில் என்ன செய்யணும், இயேசுவின் ரத்தத்தை பூசணும் அப்படின்னு. ஏன் மேடம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அழகாக சொன்னாங்க, அன்றைக்கு சங்கார தூதன் கடந்து போகும்போது எந்தெந்த வாசலில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மேலே நிலைக்கால்களில் மேற்சட்டத்தில் பூசி இருந்தோம், அங்கே என்ன நடக்கலை, சங்காரம் நடக்கலை. அப்போது அதே தேவன் இன்றைக்கு நமக்கு எப்படி இருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்க, நமக்கு விடுதலை தர்றதுக்கு அவர் ஜீவனே கொடுத்து இன்று ஜீவிக்கிறார். அந்த ரத்தத்தை நம்முடைய வாசல்களை நிலைக்கால்களை நம்ம பூசி நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய வாதைகள், கொள்ளை நோய், சத்துரு அனுப்பக்கூடிய பட்டயங்கள், ஈட்டிகள், சங்கார தூதன் யாரும் நம்ம என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாதுன்னு கற்றுத்தந்தாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்து அன்னையிலிருந்து நானும் என்ன செய்வேன், அப்படி ஜெபிக்க தொடங்கினேன். நீங்களும் இன்றையிலிருந்து உங்கள் வீட்டில் நிலைக்கால்களில் மேற்சட்டத்தில் இயேசுவோட ரத்தத்தை நாங்கள் பூசிக்கிறோம். நீங்கள் பூசும்போது அன்றைக்கு எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் எவ்வளோ ஒரு பெருத்த வித்தியாசத்தை உண்டு பண்ணி சங்காரத்துக்கு தேவன் விலக்கி காத்தார், வாதைகளுக்கு விலக்கி காத்தார். அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்ன செய்கிறாரு, ஜீவனோடு இருந்து உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் அதிசயங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும், ஆனால் எந்த நேரத்தில் அதை உபயோகப்படுத்தும் நம்ம தெரியாமல் போயிருந்தோம். அந்த நேரத்தில் தேவன் கற்றுத்தரும்போது நம்ம பயன்படுத்த நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக தவறாமல் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க தேவனை தொழுது கொள்ளணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, தலைப்புல சங்காரம் எகிப்தில் நடந்துருச்சு. அவங்க என்ன செய்கிறாங்க, பார்வோன்னு எகிப்தில் உள்ளவங்களாம் என்ன செய்யுது, இந்த இஸ்ரவேல் மக்கள் நீ உங்கள் தேவனை தொழுது கொள்ளுங்கன்னு விரட்டி விட்டுருந்தாங்க. இவங்க ஒரு வனாந்திரத்துக்கு வராங்க, அங்கே என்ன செய்கிறாங்க, தொழுது கொள்றதுக்கு இருக்கும்போது இந்த எகிப்தில் உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மீண்டும் என்ன செய்கிறாங்க, விரட்டிகிட்டே வராங்க. இவங்கள அடிமைகளாக வச்சு வேலை வாங்கினால இவங்களை அனுப்பின பிறகு அங்கே வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இவங்களை துரத்திக்கிட்டே வராங்க. இப்போ பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் நடுவில் பின்னாடி பார்த்தீங்கன்னா எகிப்து மக்கள் துரத்திட்டு வராங்க, அவங்கள மீண்டும் அடிமைகளாக பிடிச்சிட்டு போக முன்னாடி செங்கடல் இருக்குது. அப்போது முன்னாடியும் பிரச்சனை, பின்னாடியும் போக முடியாது, பின்னிட்டு திரும்பி ஓடவும் முடியாது, முன்னாடி போனோன்னா செத்து மடியணும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க, தேவனை நோக்கி முறையிடும்போது மோசையோடு தேவன் பேசுகிறார். பாருங்க, உன் செங்கோல் என்ன செய்ய சமுத்திரத்துக்கு மேலே நீட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த செங்கடல் 2ஆக பிளக்கிறது.
இந்த அற்புதம் உலகத்தில் தேவன் ஒருவர் மாத்திரம் தான் செஞ்சார். அதற்கான அடையாளங்களை நிறைய பேர் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. கீழே ஏதோ ஒரு பாலம் போட்ட மாதிரி இருக்குது செங்கடலில் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் நடந்த அற்புதங்களுக்கு அடையாளங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது. அப்போது இந்த எகிப்து மக்கள்கிட்ட இருந்து முற்றிலுமான அவங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். அப்போது அவங்க இத்தனை நாள் வாதைகளிலிருந்து மீண்டும் வருவாங்க. மீண்டும் மோசே ஜெபிக்கும் போது அவங்களுக்கு நீங்கிரும் அப்படி சொல்லி எல்லாமே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த மக்கள்கிட்ட இருந்து முற்றிலுமான ஒரு விடுதலை வேணுங்கும் போது அவங்க முறையிடும் போது தான் தேவன் இந்த வாக்குத்தத்தை கொடுக்குறாரு பாருங்க. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. அதே போல் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் முன்னாடியும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பின்னாடியும் எங்களை சத்துருக்கள் என்னை துரத்திக்கிட்டே வராங்க. என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய வியாதி வேதனைகள், வீட்டில் உள்ள பல பிரச்சனைகள் என்னை துரத்திக்கிட்டே வருது. முன்னாடியும் போகிறதுக்கு எனக்கு வழி இல்லை, என்னுடைய வேலை வாய்ப்பின் ஸ்தலங்களில் அடைக்கப்பட்டிருக்கு, பண பிரச்சனைகள், இப்படிலாம் நீங்கள் தவிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க, நீங்கள் நின்று கொண்டு நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியராகிய கடன் தொல்லை பிரச்சனை, பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிகிறதுல பிரச்சனை இருக்கா, பிள்ளைங்களை படிப்பு விஷயத்தில் பிரச்சனை இருக்கா, வீட்டில் வியாதியால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா, இந்த எகிப்தியனை நீங்கள் என்றும் என்பதில் என்ன செய்யலை, காண்பதில்லைன்னு சொல்லி உங்களை பார்த்து என்ன செய்கிறார், ஆறுதலாக சொல்கிறார். அங்கே நடந்தது பாருங்க, இஸ்ரேல் மக்கள் எல்லாம் நடந்து போகிறாங்க. எகிப்தியர்லாம் அப்படி ஒரு சேனையாக என்ன செய்கிறாங்க, குதிரைகள் மேலும் ரதங்கள் மேலும் என்ன செய்கிறாங்க, ஏறி வராங்க, விரட்டிகிட்டே வராங்க. ஆனால் தேவன் பாருங்க அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்தியருக்கு இடையில ஒரு மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அவங்கள பத்திரமாக அங்கே கொண்டு சேர்க்கிறாரு. எகிப்தியரும் என்ன செய்யுது, அந்த செங்கடல் முழுவதுமாக முக்கி போட்டு அவங்க பின்னிட்டும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாமல் அவங்கள அழித்து போட்டது. இன்றைக்கி அவங்கள சத்துரு எப்படி முன்னும் பின்னுமா ட்ராக் பண்ணி அப்படியே அடைச்சி வச்சிருக்கானோ அந்த முடிவு இன்றைக்கு அந்த சத்துருக்கு என்ன செய்கிறது, வர இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த அதே அதிசயத்தை செய்த தேவன் இன்றையும் ஜீவிக்கிறான். நான் விசுவாசிக்கிறேன். என்னை நீங்கள் ரட்சித்துட்டீங்க, எனக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தந்திருக்கீங்க. இன்றைக்கு முழுமையான என் வீட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான பிசாசின் போராட்டங்கள், தந்திரங்கள், மந்திரங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், வேதனைகள், எந்த எகிப்தியனுக்கு முற்றிலுமான விடுதலை எனக்கு நீங்கள் தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது இன்றைக்கே அந்த மீட்பும் இன்றைக்கே அந்த விடுதலையும் உங்கள் வீட்டுக்குள்ள என்ன செய்யும், கடந்து வரும். அப்போது அந்த எகிப்து மக்களை என்ன செய்கிறாரு, அந்த செங்கடலின் ஆழத்தில் அமிழ்த்து அழித்து போட்டார். திருப்பி அவங்களுக்கு தொந்தரவே இல்லாதபடி அந்த எகிப்தியனை நினச்சி பார்த்தா கூட அவன் இல்லை, அவன் மடிந்து போனான். அப்போது நீங்கள் பாருங்கள், இயேசுவை நோக்கி பார்க்கும்போது உங்கள் சத்துருக்கள் முழுவதுமாக அழிந்து போவதை நீங்கள் என்ன செய்ய முடியும், கண்கூடாக பார்த்து கொள்ள முடியும். அந்த மீட்பையும் அந்த விடுதலையும் தேவன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், யாத்ராம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, அவங்க சும்மா தான் இருந்தாங்க, கொடுத்த கைட்லைன் படி போனாங்க, வழி திறக்கப்பட்டுச்சு, நடந்து போனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் யுத்தம் யாருடையதாக இருந்தது, தேவனுடையதாக இருந்தது. ஜெயம் இஸ்ரவேல் மக்களுடையதாக இருந்தது. அதே போல யுத்தத்தை செய்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிற்கும் இன்றைக்கு ஒரு மீட்பு, இன்றைக்கு ஒரு விடுதலை தர அவர் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். யுத்தம் செய்கிற இயேசு கிறிஸ்து உங்க மத்தியில கடந்து வந்து உங்களுக்கு விடுதலை தர போறாரு. நீங்க எப்படி இருக்க போறீங்க, சும்மா இருக்க போறீங்க. சும்மா இருந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, நன்றி பலிகளை செலுத்த போறீங்க. ஏசப்பா, எனக்கு இந்த போராட்டங்களில் இருந்து விடுதலை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி, இந்த கடன் பிரச்சனை எனக்கு தீர்ந்ததுக்காக நன்றி, இந்த வியாதி எங்கள் குடும்பத்தை விட்டு போனதற்காக நன்றி, எங்களுடைய பிள்ளையின் காரியத்தில் இருந்த தடையான காரியங்கள் விலகி போனதற்காக நன்றின்னு சொல்லி நீங்க அப்படியே சும்மா இருந்து சோஸ்திரம் சொல்லி இருக்க நீங்க அதிசயங்களையும் அற்புதத்தையும் காண முடியும். அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார், அவர் மீட்பையும் விடுதலையும் தர வல்லவராய் இருக்கிறார். ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்க யுத்தம் செய்ய கடந்து வந்திருக்கீங்க ராஜா, அதற்காக உமக்கு நன்றி. அந்த பிள்ளைகள் வியாதியோடும் வேதனையோடும் கடன் பிரச்சனையோடும் போராட்டங்களோடும் தகப்பனே, குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனையோடும் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்க ராஜா, அதற்காக நன்றி. அந்த போராட்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து முழுமையான விடுதலை நீர் கொடுக்க போறீர், உமக்கு நன்றி. பிள்ளைகளை மீட்டு நீர் ஜெயத்தை கட்டளையிட்டு கொடுக்க
செய்கிறீர் உமக்கு நன்றி தகப்பனே. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்குள் கடந்து வருகிறதற்காக நன்றி. அப்படியே செய்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை